அனைவருக்கும் வணக்கம். This is Anandamurthy from Evergreen Guidance Channel Coimbatore. So இந்த வீடியோல expected cutoff 2021 for the மதுரை மெடிக்கல் காலேஜ். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி எல்லா காலேஜும் கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு காலேஜுக்கும் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இந்த அனலைசிஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் round 1 cutoff, round 2 cutoff, expected community rank, all these based on analysis we are giving this expected cutoff. இதுல கொஞ்சம் மாற்றம் வரலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் எப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா மதுரை ஹாஸ்பிட்டல், அதாவது மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 1842 ஆரம்பிச்சாங்க. 1842 ரொம்ப பழமையான ஹாஸ்பிட்டலுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜா மாற்றினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 1954 மாண்புமிகு முன்னாள் முதல்வர், அது தமிழகத்தில் வந்து ஒரு எளிமையான ஆட்சி நடத்தின காமராஜ் அவர்கள் தலைமையில், புரியுதுங்களா, இந்த ஒரு காமராஜ் அவர்கள் தலைமையில் 1954 இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மதுரை மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் எடுத்திருந்தா மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2020 ரவுண்ட் 1 கட் ஆஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஓப்பன் கேட்டகரி 618, BC 610, BCM 601, MBC 587, SC 515 and SC 468 and ST 467. So last year based on the number of seats in the All India quota after second round, All India quota seats return ஆனதுக்கு அப்புறம் ஸோ எந்த மாதிரி கட் ஆஃப் நமக்கு இருந்திருக்கு, செகண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 618, அதில் எந்த மாற்றமுமே கிடையாதுங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 605, ஒரு 5 மார்க்கு குறைஞ்சிருக்கு. BCM 588, ஒரு 13 மார்க் வரைக்கும் BCMக்கு குறைஞ்சிருக்கு. MBC 582, 582, ஒரு 5 மார்க் குறைஞ்சதுங்க. ஸோ SC 509, ஒரு 6 மார்க் குறைஞ்சது. SCAக்கும் STக்கும் சேஞ்சஸ் வரல. ஸோ இந்த காலத்தில் இருக்கிறது ரவுண்ட் 1 கட் ஆஃப், லாஸ்ட் காலத்தில் இருக்கிறது ரவுண்ட் 2 கட் ஆஃப். ஸோ இந்த வருஷம் என்ன ரேங்க் எடுத்திருந்தா, என்ன கட் ஆஃப் எடுத்திருந்தா இந்த காலேஜ் கிடைக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். மதுரை மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் கேட்டகரிக்கு இந்த வருஷம் ஒரு 560 ரேங்க், ஒரு 560 ரேங்க், அது 560க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 500 இந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா 500 ரேங்க்குள்ளே இருந்தால் இங்கே 560 ரேங்க்குள்ளே இருக்கணும். பிசி கம்யூனிட்டி ரேங்க், இது வந்து ஜென்ரல் ரேங்க். ஸோ கம்யூனிட்டி ரேங்க் 500க்குள்ளே இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பிசிஎம் ஒரு 40 ரேங்க், 40 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ MBC 220, 220 ரேங்க்கு உள்ளே இருக்காங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். ஸோ SC 180, 180 ரேங்க்குள்ளே இருந்தால் நமக்கு டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ SCA 30 அண்ட் ST 5. ஸோ இந்த மதுரை மெடிக்கல் காலேஜில் நீங்கள் இந்த வருஷம் உங்கள் படிப்பை தொடரணும், MBBS படிக்கணும்னா ஓப்பன் கேட்டகரிக்கு ஸ்டேட் ரேங்க் 560க்குள்ளே இருக்கணும். பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 500, BCM 40, MBC 220 இந்த ரேங்க்குள்ளே இருக்கணுங்க. SC 180, SCA 30, ST 5 கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 ரேங்க், 5 ரேங்க், 10 ரேங்க் முன்னாடி இருக்கலாம். திஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ். மாணவர்கள் இந்த வருஷம் மதுரையை எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் சீட்ஸ் கொஞ்சம் 50 சீட் அதிகமாக இருக்குது. அப்போ மதுரையும் கோயம்புத்தூர் ஆல்மோஸ்ட் நியர்பை கட் ஆஃப் தான் இருக்குங்க. ஸோ அதனால் இதோட ப்ரிஃபரன்ஸ் டாப் 3 காலேஜஸ்க்கு அப்புறம் ஈவன் MMC ஸ்டான்லிக்கு அப்புறம் கூட மதுரை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கீழ்பாக்க ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கோயம்புத்தூர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக அனலைசிஸ், அது பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த மதுரை மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 620+, ஸோ 620க்கு மேலே இருந்தால் டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி 622, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 622, பட் 620க்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 610க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 605, ஸோ 605க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ MBC 590+, ஸோ SC 505+,
So SCA 450 plus, ST 490 plus. So Madurai Medical College expected cutoff இந்த ரேஞ்சில் இருக்காங்க. இந்த மார்க் தான் கிடைக்கணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் மாற்றம் வரலாம். ஓப்பன் கேட்டகரி 620 620க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசிக்கு 610க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசிஎம் 605க்கு மேலே இருக்கணுங்க. எம்பிசி 590 ப்ளஸ், எஸ்சி 505 ப்ளஸ், எஸ்சிஏ 450 ப்ளஸ் அண்ட் எஸ்டி 490 ப்ளஸ். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கலாம். மதுரை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 150 இடங்கள் இருந்தது, இப்போ 250 சீட்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 250 இடங்கள் இருக்கு. அது ஒரு 4 காலேஜில் தான் 250 இடங்கள் இருக்கு. அதில் இந்த காலேஜ் ஒன்றுங்க. அது ஸ்டான்லி, எம்எம்சி, திருநெல்வேலி, மதுரை. அதுக்கடுத்து நம்ம கோயம்புத்தூர் 200 பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டியில் மட்டும் 250 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் அனலைசிஸ் அபவுட் த 2020 கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.